வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே டேஸ்டா எப்படி காளான் கிரேவி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோன கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கூட 2 பெரிய வெங்காயம் நல்ல பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு லைட்டா உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோன்னு நம்ம காளான் ஒரு 200 கிராம் எடுத்து 2ஆ கட் பண்ணி அதுல சேர்த்திக்குங்க. ரொம்ப பெருசா இருந்தா 4ஆ கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா 2ஆ கட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ள வறுத்து அரைக்க வேண்டியதை பாத்திரலாம். வறுக்கறதுக்கு ஒரு வானல் எடுத்துக்கோங்க. அதுல 2 ஸ்பூன் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. நாங்க 5 காஞ்ச மிளகா போட்டுக்கோம், நீங்க உங்க காரத்துக்கு ஏத்தாப்புல போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் சிம்லே வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இது கூட நம்ம 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு 2 சின்ன துண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் கசகசா, கொஞ்சமா ஒரு 2 துண்டு அளவுக்கு இந்த அன்னாச்சி பூ சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்தி நம்ம வறுத்தரலாம். எல்லாத்தையும் நல்லா சிம்லே வச்சு வருங்க. இது மாதிரி நல்லா வறுத்தோன்னு தனியா எடுத்து வச்சிடலாம். இப்ப அதே வானல்ல 1 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊத்திக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். இந்த அளவுக்கு இஞ்சி, ஒரு 10 பூண்டு, இதை அப்படியே லைட்டா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதக்கணும்னா நம்ம ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கலாம் கூட சேர்த்தி. இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும்னு இது எல்லாத்தையும் நம்ம ஆற வச்சு ஒன்னா சேர்த்தி அரைச்சிக்கலாம். கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அரைச்சுக்கோங்க. இது மாதிரி மசாலாவை ஃபர்ஸ்ட் தனியா அரைச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளியை போட்டு நம்ம அரைச்சுக்கலாம். இது மாதிரி நல்லா மைய அரைச்சு எடுத்துக்கோங்க. காளான் இந்த அளவுக்கு வதங்கி இருக்கு. நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் மூடி வச்சு நல்லா வேக விட்டுறலாம். சிம்லயே வச்சு வேக விடுங்க. இது மாதிரி காளான் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிறதையும் சேர்த்திடலாம். ஜார கழுவி கொஞ்சம் ஊத்திக்கலாம். கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இத இப்ப நல்லா மூடி வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ஒரு கொதி விட்டுறலாம். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இது மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இப்ப ரொம்பவே டேஸ்டான மஷ்ரூம் கிரேவி இப்ப ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.